காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலைப்பு, நீதியை நிறைவேற்றுங்கள், இரக்கம் கொள்வதை நாடுங்கள், மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். Do justice, love mercy, walk humbly. வேதத்தின் ஆதார வசனம் மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இன்றைய தியான பகுதி மீகா 6வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரையிலும் படிக்க கேளுங்கள். என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அருமையானவர்களே, தீர்க்கதரிசி மீகா வாழ்ந்த காலத்தில் அதிகாரமும் செல்வமும் குறிப்பிடத்தக்க மக்களிடம் மாத்திரமே காணப்பட்டது. இது சமூக அநீதிக்கு வழிவகுத்தது. பேராசையும் ஊழலும் பெருக காரணமானது. போலி தீர்க்கதரிசிகள் செழிப்பில் கொழுத்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் நீதியின் ஆண்டவரின் பேரில் விசுவாசம் வைத்தோர் அவர் வாக்குறுதிகளிலும் அவருடைய ஆசீர்வாதங்களின் மேலும் அவருடைய பாதுகாப்பிலும் நம்பிக்கை கொண்டனர். ஏசாயா, ஓசியா, ஆமோஸ் போன்ற தீர்க்கதரிசிகளைப் போல மீகாவும் உண்மையான இறை விசுவாசத்தையும் சமூகத்தில் நீதியுடைய வாழ்வையும் நடைமுறை வாழ்க்கையில் பரிசுத்தத்தை உருவாக்கும் என போதித்து வந்தார். பாவியான மனிதனோ பலிகளை மாத்திரம் ஒழுங்காய் செலுத்தி ஆண்டவரின் உள்ளத்தை மகிழ்விக்க முயன்ற போது ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் மூலம், ஓ மனிதனே, நல்லது எது என அவர் உனக்கு காண்பித்திருக்கிறாரே என அவருக்கு உணர்த்தினார்.
இன்றும் ஆண்டவர் விரும்புவது நன்மை செய்தலையே. எது அந்த நன்மை? ஆண்டவரே அந்த நன்மை. அவரை பின்பற்றுபவர்களும் அவருடைய நன்மை செய்யும் குணங்களையே வெளிப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டியதோ அவர் செய்த நன்மைகளே ஆகும். ஆண்டவரின் நற்செயல்கள் தாம் இஸ்ரவேலரை வாழவும் இயக்கவும் வைத்தன. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுதல் ஒருவரை முழுமையான சமர்ப்பணத்திற்கும் நற்கிரியைகளை செய்யவும் தூண்டுகிறது. அருமையானவர்களே, நாம் நிறைவேற்றும்படி ஆண்டவர் தந்திருக்கும் செயல் திட்டங்களை சற்று சிந்திப்போமா? முதலாவது, நீதி செய்தல். இறைவனின் நீதி என்பது அவருடைய பாரபட்சமற்ற வழி நடத்துதலை குறிக்கின்றது. மத்திய 20 அதிகாரம் முதல் 16 வசனங்களிலே நாம் படிக்க முடிகிறது. அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவருடைய நீதி அனைவருக்கும் வாழ்வு தர வல்லது. அவருடைய நீதியே அவரின் தயாள குணம். அருமையானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுவோர் அவரின் நீதியை வாழ்க்கையிலும் பின்பற்ற எதிர்பார்க்கப்படுகின்றனர். ஆமோஸ் 5:14 நாம் படிக்க முடிகிறது. அவர்கள் பலவீனர், நசுக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் ஆகியோரின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டவர்கள். நியாயத்தை எடுத்துரைப்பவரை விலை கொடுத்து வாங்குவதும் மிரட்டுவதும் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி இதிலும் இணங்கவில்லை எனில் அவர்களை ரகசியமாய் கொலை செய்வதுமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீதி பீடத்தின் மேல் நம்பிக்கை இழந்து சுய நீதியை நடப்பிக்க துணியாதபடி மனித நேயத்தை வெளிப்படுத்தி பிறர் வாழும் உரிமையை நிலைநாட்டவே நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 8 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தாழ்மையற்ற தெய்வீகமற்ற மனிதர்களின் நீதி ஒருவருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும் என்றால், ஆண்டவர் பெயரில் வாழும் மனிதனின் நீதி பிறர் வாழ்வில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது இரக்கம் கொள்வதை நாடுதல் வேண்டும். இரக்கத்தை நேசித்தல் என்பதற்கு ஆதரவற்றோருக்கு நேராக நம் கவனத்தை திருப்புதலாகும். நீதி, இரக்கமாகிய பண்புகள் பாதிக்கப்பட்டோரை தேற்றும் பண்புகள் ஆகும். லூக்கா 10 அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்க முடிகிறது. நம் வாழ்க்கை பாதை நெடுகிலும் இப்படியாய் பிறரின் அநியாய செயல்களால் பாதிக்கப்பட்டோரை நாம் பார்க்க முடியும். நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்ட செல்வந்தனாகிய மனிதனை குறித்த செய்தியை மார்க் 10 அதிகாரத்தில் படிக்கிறோம். அவன் ஒரு பணக்காரன், ஆனால் அவன் தனவான் அல்ல. தனவான் என்று போது வெறும் பணம் மாத்திரமல்ல, மாறாக நல்ல உறவுகள், அன்பு, இரக்கம், கரிசனை ஆகிய செல்வங்களாகிய எண்ணற்ற மனிதநேய பண்புகளின் களஞ்சியம்தான் தனவான் என்னும் வார்த்தை குறிப்பிடுவது. அருமையானவர்களே, மேற்குறிப்பிட்ட மனிதன் மனிதநேய பண்புகளற்ற வெறும் பணக்காரனாக இருந்தபடியால் இரக்கம் செய்ய மனமற்றவனாய் இருந்தான். தரித்திரரை நினை அல்லது தரித்திரருக்கு இரக்கம் செய், அவர்களை நேசி என அவனுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அறிவுரை கூறியவுடன் அதற்கு அவன் மனமற்ற நிலையில் அவரை விட்டு போய்விட்டான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பாதையிலே சந்தித்த ஒரு காரியம். ஒரு தெரு வழியே சென்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் தெருவின் இரு பக்கங்களிலும் வறுமையில் வாடுகின்றவர்களும் தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் உடல் ஊனமற்றவர்களும் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுமான மனிதர்கள் அமர்ந்திருந்து பிச்சை எடுப்பதை பார்த்தான். உடனே அவனுக்கு ஆண்டவர் மேல் கோபம் வந்தது. அவன் கோபமுடன், இறைவா, மக்கள் இவ்வளவு துன்பப்படுவதையும் அவதிப்படுவதையும் நீ பார்த்த பின்பும் ஏன் இப்படி அமைதியாயிருக்கின்றாய்? ஏதாவது உதவிகளை இவர்களுக்கு செய்து இந்த மக்களை காப்பாற்றக்கூடாதா என்று கேட்டான். ஆண்டவரோ அமைதியுடன் கூறினார், நான் ஏன் அவர்களுக்கு உதவிகள் செய்யவில்லை என்றால் அதுதான் நான் உன்னை படைத்திருக்கிறேனே என்றாராம். அந்த மனிதன் சற்றே திகைத்து நின்றானாம். அருமையானவர்களே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் வரலாம். நான் நல்ல உடல் சுகத்துடன் வாழ்வது பிறருக்கு இரக்கம் செய்யவே என புரிந்து கொண்டோமானால் நாம் நித்திய ஜீவனை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுவோம். மூன்றாவதாக, தாழ்மையுடன் நடந்து கொள்ளுதல். தாழ்மையுடன் நட என்பது மனிதர் அவரவர் வழியில் நடவாமல் ஆண்டவரின் வழியில் நடப்பதாகும். மத்திய 11:29. நம் ஆண்டவர் சாந்தமும் இரக்கமும் கொண்டவர். தாழ்மை கொண்டவர் மாத்திரமே அவருடன் நடந்தனர். மேட்டுமை கொண்டோர், அதாவது யூதர்கள், அக்கால குருக்கள் அவர் வழி நின்று விலகியே நடந்தனர். தாழ்மை சிந்தையை இழந்த உசியா ராஜா
அதிகார வரியினால் ஆண்டவரின் ஆலயத்திலும் மேட்டுமை கொண்டார். தாழ்மை இல்லாத பரிசேயன் பிறரை அவமதிப்பதற்கும் தயங்கவில்லை. மனத்தாழ்மையுடைய ஆயக்காரன் அங்கீகரிக்கப்படவே செய்தான். நாகமான் சீரிய படைத்தளபதி அந்த தொழுநோயின் மத்தியிலும் மனமேட்டுமை கொண்டிருந்தார். அவர் மனத்தாழ்மை கொண்ட போதோ அவர் அற்புதத்தை கண்டு கொண்டார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாம் இதை படிக்க முடிகிறது. அவருடைய மனத்தாழ்மை அநேகர் வாழ்வில் முன் மாதிரி ஆயிட்டு. அருமையானவர்களே, நம்முடைய மேன்மைகள் ஆண்டவருக்கு முன்னும் மனிதருக்கு முன்னும் தாழ்மையுடன் நடக்க தடையாக உள்ளதா? அப்படி என்றால் நாகமானை போல உண்மையை உணர்ந்து சற்று கீழிறங்கி வருவோம். நம்முடைய ஈகோ என்கிற அந்த பண்பை விட்டுவிடுவோம். நன்மைகள் நிச்சயமாக நமக்கு பிறக்கும். நாம் மானிடத்தை நீதி செய்பவர்களாகவும் இரக்கம் காட்டுபவர்களாகவும் ஆண்டவருக்கு முன் மனத்தாழ்மையுடன் நடப்பவர்களாகவும் திகழ செய்யும் பொறுப்பு நமக்கு உண்டு என உணர்வோம். அதற்கு நாம் முன் மாதிரியுடன் வாழ நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். இன்று நான் வாசிக்க கேட்ட மீகா 6வது அதிகாரத்திலே, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவருக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். அருமையானவர்களே, ஆண்டவர் என்று உங்களிடம் கேட்பதெல்லாம் தகர பலிகளையோ அல்லது ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களையோ, நீங்கள் 10,000 ஆடுகளையோ எதை கொடுத்தாலும் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. உங்கள் அக்கிரமத்தை போக்க உங்கள் முதற்பேரானவர்களை கொடுத்தாலும், உங்கள் ஆத்மா பாவத்தை போக்க உங்கள் கற்பக்கனியை கொடுத்தாலும் எதுவும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உங்கள் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடத்திக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உயர்த்துகிறார், உங்களை தப்புவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நாங்கள் நியாயத்தை செய்யவும் இரக்கத்தை சிநேகிக்கவும் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையுமாய் நடந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை பற்றி கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, உரிமை மறுக்கப்படுகிறவர்களுக்காகவும் நீதியை பெற தகுதியிருந்தும் நீதி மறுக்கப்படுவோர் வாழ்வையில் நன்மைகள் பெறவும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய, அப்படி செய்து நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். நியாயத்தை செய்கிறவர்களாக, இரக்கத்தை சிநேகிக்கிறவர்களாக, தாழ்மையுடன் உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறவர்களாக தொடர்ந்து நடக்க உதவி செய்யும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் இருதயங்களின் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கடவுது. இயேசு ரட்சகர் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.